ஹாய் குரு வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி மேக்புக் ப்ரோவாக இருந்தாலும் சரி, மேக்புக் ஏராக இருந்தாலும் சரி, ஸோ மேக்கில் எப்படி நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி நம்ம வந்து காலர் லினக்ஸை வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்றத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட்டு இந்த VMware Fusion அப்படின்ற ஒரு DMG நமக்கு டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு இதில் போயிட்டு டைப் பண்ணீங்கன்னா இங்கே வருதான் VMware Fusion அப்படின்ற மாதிரி இதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து ரீடாக்ட் ஆகும். ஸோ இது இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஓகேவா? நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு லாகின் பண்ணிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஒரு மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ப்ராடக்ட் சொல்யூஷன்ஸ் இது மாதிரி இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் காமிக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு VMware ப்ராடக்ட்ஸ் பேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து VMware ப்ராடக்ட்ஸ்லாம் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஷன் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கே காமிக்கும் VMware Fusion ஃபார் மேக் அப்படின்னா VMware Fusion Pro. இதே வந்து நம்ம விண்டோஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஸ்டேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து மேக்கில் தான் பண்ண போகிறோம். ஸோ VMware Fusion அப்படின்றத வந்து டவுன்லோட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணோன்னா டவுன்லோட்ஸ்குள்ளே போகும். ஒன்ஸ் டவுன்லோட்குள்ளே போனோன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் அவைலபிள் ஹியர் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் காமிக்கும். ஸோ இதில் வந்து கீழே போனீங்க அப்படின்னா VMware Fusion அப்படின்ற மாதிரி டைப் பண்ணியிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணலாம். ஒன்ஸ் யூ கிளிக் தட் யூ கேன் சி த VMware Fusion 13 லைக் தட். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு லேட்டஸ்ட்டாக எந்த விஷன் இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெஸ்ட் விஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டேட் அண்ட் அப்டேட் டேட் எல்லாம் காமிக்கும். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் இங்கே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை ரைட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளவுட் டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ப்ரீயா டவுன்லோட் தி ஃபைல் அடிஷனல் வெரிஃபிகேஷனுக்கு ஓகே எஸ் அப்படின்னு கொடுங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி போய் அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி அப்புறம் வந்து நம்ம காலி லினக்ஸோட ISO ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இதில் போயிட்டு கெட் காலி அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ISO ஃபைல் தான் தேவைப்படுது. ஸோ விர்ச்சுவல் மிஷின்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ தான் VMware Fusion ஏற்றிருக்கோம். ஸோ இங்கே வந்து இன்ஸ்டாலர் இமேஜஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிற மேக்ல எல்லாமே M1 M2 M3 எல்லாமே வந்து இந்த ஆப்பிள் சிலிக்கான் தான். ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். ரெக்கமெண்டட் வெர்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து ஒரு தனி ஃபோல்டரில் நீங்கள் வந்து இதை வந்து மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. அந்த Fusion அண்ட் தென் இந்த காலர் லினக்ஸோட ISO ஃபைல். ஓகேவா? இப்போ டைரெக்டாக நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த VMware Fusion அப்படின்ற மாதிரி ஒரு DMG இருக்குல்ல, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக மேக்ல இன்ஸ்டால் ஆகிற மாதிரி இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஓப்பன் கொடுத்துருங்க. நீங்கள் லாகின் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் போடுறீங்களோ அந்த பாஸ்வேர்டு. ஓகேவா? ஓகே, இது வந்து இனிஷியலைசிங் VMware Fusion அப்படின்ற மாதிரி வரும். ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பின்னாடி வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே வரும் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அதுன்னு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் டு ஆக்சஸ் த விசிபிலிட்டி. ஓகே, இங்கே வந்துட்டு ஓப்பன் சிஸ்டம் செட்டிங்ஸில் போயிட்டு இதை வந்து ஆக்சசபிலிட்டியை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டினியூ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ISO ஃபைலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ் அனதர் டிஸ்க் ஆர் டிஸ்க் இமேஜ். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த ISO ஃபைலை வந்து நீங்கள் வந்து இதை லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அலோவ் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ISO ஃபைல் வந்து இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தது வந்து விண்டோஸா லினக்ஸா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Debian 12.x 64 bit ARM அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி 20 GB வந்து எடுத்துக்கிறோம். ஸோ மெமரி வந்து மினிமம் 2 GB. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் வந்து 8 GB ரேமாக இருந்தால் நீங்கள் 4 GB கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள்
டிவைட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு டிவிஎம் கால் லிங்க்ஸ் வந்து எந்த ஃபோல்டர் நீங்கள் வைக்கணுமோ அந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு ஃபோல்டரில் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோல்டர் கொடுத்ததுக்கு முன்னாடி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ப்ராசஸர் அண்ட் மெமரி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இன்பில்டா 2GB இருக்கும். ஸோ என்னோட 60GBன்றனால நான் ஒரு 6GB கிட்ட கொடுத்துக்கிறேன். 6GB ப்ராசஸர் கோடு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு 8 கோட் ப்ராசஸர். ஸோ நான் வந்து ஒரு 4 கொடுத்துக்கிறேன். லேட்டர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஷோ ஆல் கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிஸ்கில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் அலோகேட் பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் இந்த கமாண்ட் ஸ்பேஸ் பார் ரெண்டே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பாட்லைட் சர்ச் வரும். இதில் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. செக் பண்ணீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 150GB வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நான் இதுக்கு வந்துட்டு ஒரு 35GB வந்து இதுக்கு வந்து நான் அலோகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அலோகேட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அலோகேட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம வந்து இதில் வந்து அந்த ப்ராசஸர் அண்ட் இந்த மெமரி ஸ்டோரேஜ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன லாங்குவேஜில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஸோ இங்கிலீஷ் அப்படி கண்டினியூ கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களோடது என்ன கண்ட்ரின்னு கேட்கும். ஸோ உங்களோட லொக்கேஷன் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து டிஃபால்ட்டாக அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் அடிஷனல் காம்போனன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் வந்து இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக காலி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். லேட்டராக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டொமைன் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம். கண்டினியூ அப்படின்றத என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம் கேட்கும். ஸோ யூசர் நேம் வந்து நான் என்னோட நேம் கொடுத்துக்கிறேன், வீரபாண்டி அப்படின்ற மாதிரி. உங்கள் நேம் இல்லை காலி அப்படின்னு கொடுத்தாவே போதும். ஸோ இதில் உங்களுக்கு கண்டிஷன் இருக்கு, எல்லாமே லோயர் கேஸ்ல தான் இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. லோயர் கேஸ் வித் கம்பைனிங் வித் நம்பர்ஸ் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் சூஸ் பண்ண சொல்லுது. ஸோ பாஸ்வேர்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாஸ்வேர்டை வந்து ரீஎன்டர் பண்ண சொல்லுது. ஸோ ரீஎன்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா செட்டிங் அப் த கிளாக் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஓடும். ஸோ வெயிட் பண்ணுங்க, அது வந்து கம்ப்ளீட் ஆகட்டும். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தான் தமிழில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீ மால்வேர் அனாலிசிஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் போடுவோம். ஸோ சைபர் செக்யூரிட்டியில் லேர்ன் பண்ணதை ஃபுல்லாக நான் வந்து நீங்கள் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி கூட பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைடட் யூஸ் என்டையர் டிஸ்க் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்கட்டும். ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு ரெக்கமெண்டட் ஃபார் நியூ யூசர்ஸ் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையே நீங்கள் கொடுத்துருங்க. உங்களோட ஸ்டோரேஜ் உங்களோட பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, 37GB எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஓகே, ஃப்ரீ பார்ட்டிஷனிங் ரைட் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ டிஸ்கை சேஞ்ச் பண்ணிக்கலாமா, அப்படியே பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ எஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான். ஓகேவா, சாஃப்ட்வேர்ஸோட அந்த இதுதான். ஸோ நம்ம வந்து நம்ம உள்ளுக்கே வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது. ஸோ இது மேண்டரி கிடையாது. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டாகவே இருக்க மாதிரியே வச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்க, இன்ஸ்டால் ஆகட்டும். ஒன்ஸ் த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ரீபூட் பண்ணணும். ஸோ கண்டினியூ கொடுத்து இதை ரீபூட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரீபூட் பண்ணணும் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகட்டும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹாவ் இன்ஸ்டால்டு த install and set up the Kali Linux in Mac. So நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். ஓகேவா, உங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த ஒரு அந்த ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும், சின்னதாக தெரியும். சில பேருக்கு வந்து கரெக்டாக வரலாம். ஸோ அது எப்படி இஷ்யூ அப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ வியூவை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணுற மூலியமா உங்களோட சைஸை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை நீங்கள் சிம்பிளாக அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி. ஓகேவா கைஸ், ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், வியூ என்னென்ன வேணும் அப்படின்றத. ஸோ இவ்வளோதான் கைஸ்.
ஸோ செட்டப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து டெர்மினல் போயிட்டு sudo apt update அப்படின்ற மாதிரி கொடுத்து உங்களோட யூசர் நேம் அவரோட பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது பண்ணணும். இது பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி sudo apt upgrade அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து ஒரு 1 ஜிபிக்கு வந்து நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலினெக்ஸோட விர்ச்சுவல் மிஷின் வந்து பர்ஃபெக்டாக வந்து அப் டு டேட்டில் அப்டேட்டில் இருக்கும். ஓகேவா கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ சிம்பிளாக இப்படி தான் பண்ணணும். ஓகேவா கைஸ், thank you, all the best, keep practicing cyber security, be ethical, be happy. Thank you guys.